சென்னையில ஒரு ஏரியா இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வே இங்கிருந்து ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் பீரியட்ல வேர்ல்ட் வார் 2ல ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஏர்பேஸ் இருந்துச்சு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல ஸ்லோலி ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டெவலப் ஆச்சு. இப்போ சென்னைக்கு வாட்டர் சப்ளை பண்ற லேக் இருக்கிற இடம் அதுதான் செங்குன்றம், ரெட் ஹில்ஸ். ஒரு காலத்துல இங்க ஃபுல்லா செம்மண் மலைகள் இருந்ததால இந்த இடத்துக்கு செங்குன்றம்னு பேர் வந்துச்சு. ஓவர் டைம் அர்பனைசேஷன் வந்து பல ஹில்ஸ் ஃபிளாட்டன் ஆயிடுச்சு. 1832ல கேப்டன் ஆர்தர் காட்டன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வே மட்ராஸ்ல ப்ரப்போஸ் பண்ணாரு. ரெட் ஹில்ஸ் குவாரிஸ்லேருந்து ஸ்டோன் டிரான்ஸ்போர்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு மணி சேவ் ஆகும்னு சொன்னார். 1836ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 1837ல 3.5 மைல்ஸ் ரயில்வே ஓப்பன் ஆச்சு. புழல் ஏரி பிரிட்டிஷ் டைம் 1876ல சென்னைக்கு வாட்டர் சப்ளை ஹெல்ப் பண்ண பில்ட் பண்ணாங்க. முதல்ல ஸ்மால் டேங்க், பிறகு எக்ஸ்பேண்ட் பண்ணி 3300 மில்லியன் கியூபிக் ஃபீட் கெப்பாசிட்டி ரிசர்வாயர் ஆயிடுச்சு. இன்னைக்கும் சென்னை சிட்டிக்கு மெயின் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் இதுதான். மலையாளம் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ லெஜெண்டரி ஆக்டர் ஜெயன் ஷோலவரம் ஏர் ஸ்ட்ரிப்ல ஃபிலிம் ஷூட்டிங்ல ஹெலிகாப்டர் ஸ்டண்ட் பர்ஃபார்ம் பண்ற போது டிராஜிக்கா இறந்தாரு. ஷோலவரம் ஏர் ஸ்ட்ரிப் ரெட் ஹில்ஸ் ஏரியாவோட ஃபிலிம் ஹிஸ்டரியில ஒரு டிராஜிக் பட் அன்ஃபர்கட்டபிள் சாப்டர். மிட் 1950ஸ்லேருந்து லேட் 1980s வரைக்கும் ஷோலவரம் ஏர் ஸ்ட்ரிப் இந்தியாவில் டாப் டிராக் ரேசிங் ஸ்பாட். லேட்டர் ஸ்ரீபெரும்புதூர் ட்ராக் வந்ததும் ரேசிங் சீன் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. கேப்டன் ஆர்தர் காட்டனோட ரயில்வேலேருந்து பிரிட்டிஷ் ஏர்பேஸ் வரைக்கும், மோட்டார் ரேசிங்லேருந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வரைக்கும் ரெட் ஹில்ஸ் ஜஸ்ட் ஒரு சபர்ப் இல்ல, சென்னை டிரான்ஸ்ஃபர்மேஷனோட லிவிங் மியூசியம். இந்த மாதிரி சென்னையோட ஐகானிக் பிளேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து எந்த ஏரியா கவர் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க.